தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு 4 நாட்களில் தெளிவுபடுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை. மனு தாக்கல் 30ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் அதற்குள் பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டியுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இது பற்றி பேட்டியளித்த அவர், இன்னும் 4 நாட்களில் அனைத்தும் தெரிந்துவிடும். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளை தொடங்கும். இதற்காக பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. அமித்ஷாவுடன் பேச அன்புமணியும் தினகரனும் டெல்லி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு 250 கம்பெனி துணை ராணுவப்படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வரும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்துள்ளனர். கூடுதலாக 250 கம்பெனி ராணுவப்படை வருகிறது. அந்த வகையில் தேர்தலின் போது சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஒரு தொகுதிக்கு ஒரு கம்பெனி துணை ராணுவ படை என பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என தெரிகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறுதணிக்கை செய்த சென்சார் குழுவினர் இந்திய தேர்தல் ஆணையம் பார்வையிட பரிந்துரைத்து உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அவர், தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் ஒரு கட்சியின் தலைவராகவும் வேட்பாளராகவும் கருதப்படும் நடிகர் ஒருவரின் படம் வெளியாக இருப்பது இதுவே வரலாற்றில் முதல் முறை. அதனால் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் ஒரு நடிகரின் படம் தேர்தல் நேரத்தில் வெளியாவதற்கு தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி தேவையா என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கலந்து ஆலோசித்து விரைவில் விரிவான பதில் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10 டன் மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. யுகாதி என்று அழைக்கப்படும் தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிறப்பு ஆஸ்தானம் நடந்தது. தெலுங்கு பஞ்சாங்கம் ஏழுமலையான் முன் படித்து காண்பிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏழுமலையான் கோவில் முழுவதும் சுமார் 10 டன் மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கோவிலுக்கு வெளியே காய்கறி, பழங்கள், மலர்களால் ராமர், மகாவிஷ்ணு, லக்ஷ்மி தேவி, கிருஷ்ணர் ஆகியோர் உருவங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கும் சலுகையில் மேலும் 5 துறை ஊழியர்களை சேர்க்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஏப்ரல் மாதம் 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தபால் வாக்குகளை செலுத்தும் அத்தியாவசிய பணிகள் துறையில் கூடுதலாக 5 துறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி சிறைத்துறை பணியாளர்கள், தீயணைப்பு துறை ஊழியர்களும் தபால் வாக்கு அளிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்து உள்ளது. இதேபோன்று அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர் சரிவை சந்தித்து வந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்தும் வெள்ளி விலை குறைந்தும் உள்ளது. இன்றைய நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 50 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை உயர்ந்தாலும் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் 260க்கும், கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 6,560 ரூபாய் குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்
இணையத்தில் தாவேகா கட்சி கொடி பதியப்பட்ட புடவை வைரலாகி வருகிறது. கடந்த சில நாட்களாக இணையத்தில் வலம் வரும் இந்த புடவையை விஜயின் ரசிகை ஒருவர் தனது பொட்டிக்கில் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் 2 யானைகளுக்கு நடுவில் வாகை மலர் இருக்கும். இந்த சின்னத்தை புடவையில் பதிவதற்கு மிகவும் சிரமப்பட்டதாகவும் கடைசியில் எப்படியோ செய்து முடித்ததாகவும் கூறியுள்ளார். இந்த புடவையின் விலை 750 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த புடவையை கேட்கும் பெண்களுக்கு அவர்கள் கேட்கும் பட்ஜெட்டிலும் தயாரித்து தருவதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை காலம் படிப்படியாக தொடங்கி அதன் பாதிப்பை உணர செய்து வருகிறது. பகல் நேரங்களில் வெம்மை இருக்கிறது. பல இடங்களில் வெயில் சதமடிக்க தொடங்கிவிட்டது. இடையே பெய்யும் இடி மின்னலுடன் கூடிய மழை இரவில் குளிர்ச்சியை தந்தாலும் பகலில் சூரியன் சுட்டெரிக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். கட்டாய தேவைக்காக வெளியே சென்றால் குடை, உடல் முழுவதும் மறைக்கும் அளவிற்கு பருத்தி ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்து உள்ளது. கத்தாரின் ராஸ்லஃபான் திரவ இயற்கை எரிவாயு ஆலையை ஈரான் தாக்கியதில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக கத்தார் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்து உள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலால் சேதமடைந்த கத்தாரின் ராஸ்லஃபான் திரவ இயற்கை எரிவாயு ஆலையை சீரமைக்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என கத்தார் எனர்ஜி நிறுவனம் வருத்தம் தெரிவித்து உள்ளது. இதனால் கத்தாரின் ஆண்டு LNG உற்பத்தி திறனில் 17% நிறுத்தப்பட்டு 1.8 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடனான LNG ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்ற அதிர்ச்சியும் ஏற்பட்டு உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.